சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த மார்கழி முடிவதற்குள் இந்த ஒன்றை மட்டும் நீ செய்தால் நினைத்தது 5 நாட்களில் நடந்தே தீரும் என் செல்லமே. உனக்கான எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள். ஏனென்றால் மழையளவு துன்பம் கூட கடுகளவாய் மாறிவிடும். உனக்காக யாரும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள்ளே வளர்த்து கொள்ளாதே என் செல்லமே. ஏனென்றால் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிந்துவிடும். அந்த எண்ணமே தவறாய் விடுகிறது. அந்த இடத்தில் சதா சர்வ காலமும் என் சாயி என்னுடன் இருக்கிறார், எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயம் எல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். இதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். நீ வாழ்வில் உச்சத்தை அடைந்து விடுவாய். உன் தாய் தந்தைக்கு சேவை செய். உன் கோபத்தை தியாகம் செய். சாதிக்க ஆசையா? அப்படியானால் அவமானப்பட கற்றுக்கொள். இதோ உன் வாழ்வில் நான் நட்சத்திரமாக வந்த பிறகு நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இதோ நானே உன் வாழ்வை ஒளிர வைப்பேன். நீ நிம்மதியோடு இரு என் செல்லமே. எது நடந்தாலும் அது என்னால் நடக்கின்றது என்று நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கால நல்ல பலன்கள் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. ஏனென்றால் உன்னை யாராக இழிவாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் யாரிடம் சொல்லி அழுதாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே. ஏனென்றால் மனதிலும் அதையே நினைக்காதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி உனக்காக பதில் அளிப்பேன். ஆம் செல்லமே, அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு. உனக்காக நான் இருக்கின்றேன். முடியும் இரவு உனக்கு கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும். உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் என் செல்லமே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில், அதாவது 5 நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன் என் செல்லமே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் இந்த சாயப்பா மாற்றி விடுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும்? உன் சோதனை காலம் முடிந்து விட்டது என் செல்லமே. நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டபின் தான் நிம்மதி பெருமூச்சு விடுவாய். எனது புனிதமான பாதங்களில் உனது பாரத்தை இறக்கிவிட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது மிக 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 அருகில், விரைவில் பெரிய ஆசீர்வாதத்துடன் உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கையின் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை எல்லாம் விட்டுவிடு. புத்துணர்வுடன் வாழ பழகிக்கொள். செய்யும் காரியங்களை பிடித்தமுடன் மகிழ்வோடு செய். அதற்கான பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன் கைப்பிடித்து உன்னுடனே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ மனம் சலனப்பட்டால் காரிய சித்தி எப்படி உண்டாகும்? உன் சிந்தனை என்னை பற்றியதாகவே இருக்க வேண்டும். அது தானாகவே இருக்க வேண்டும். அது நானாக மட்டுமே இருக்க வேண்டும். அப்போது நிச்சயம் உனக்கு சுபங்கள் எல்லாம், நல்ல மங்களகரமான செய்திகள் எல்லாம் உனக்கு உண்டாகும். பிறர் துன்பம் கண்டு மகிழ்வது மகா பாவம் என் செல்லமே. பிறரின் இன்பம் கண்டு மகிழ்வதும் பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் உனக்கு. இதை நீ எப்போதும் கவனித்தில் கொள். என்னை மனதார ஒரு கணம் நினைத்தாலே போதும், உனது வாழ்க்கையின் மேடு வள்ளங்களையும் கஷ்டங்களையும் சரி செய்து விடுவேன். இதோ உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது. எனவே இதை கண்டு மஞ்சாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. இதோ உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும். நல்ல செய்தி சொல்ல உன்னை தேடி வந்து விட்டேன் என் செல்லமே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். கவலைப்படாதே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இந்த மார்கழி முடிவதற்குள் உனக்கு ஒரு நல்லது செய்யத்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என் செல்லமே. அதுவும் நீ நான் சொல்வதை செய்தால் உனக்கானது 5 நாட்களில் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. பிறப்பில் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் நாம சம்பாதித்த உறவுகள் பொக்கிஷம். அப்படித்தானே? ஆகவே
நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதிருங்கள். முடிந்தது என்று நீங்கள் நினைக்கும் நேரத்தில் கூட நான் உங்களுக்கு அற்புதத்தை அளித்து விடுவேன். சந்தோஷமாக இரு. யாரேனும் உனக்கு தீங்கு விளைவித்தார்கள் என்றால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் எண்ண வேண்டாம். அது மனதில் கூட எண்ண வேண்டாம். அப்புறம் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? சற்று பொறுமையாகவும் முடிந்ததை நல்லதாக நினையுங்கள், நல்லதாக செய்யுங்கள். நீ உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் என்றும் உனக்கு நல்ல நாள் தான். கடமையை மட்டும் செய். ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாக உனக்கு அமைந்துவிடும். அதற்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு. உனக்காக மற்றவர்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னுடைய கடினமான நேரத்தில் உனக்கு உதவ மட்டுமே அந்த நபர்கள் கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் உனக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு நீ இருக்க வேண்டும். யாரெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்துடன் கவலையுடனும் வேதனையுடன் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கவலைகள், கஷ்டங்கள், மனவேதனைகள் நிச்சயம் உன் சாயப்பா போக்கி விடுவேன். அதற்கு நம்பிக்கையுடன் இரு. உனக்கான நல்ல செய்தி இன்னும் 5 தினங்களில் கண்டிப்பாக வந்துவிடும் என் செல்லமே. இதோ உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போராட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வருகிறது என்று உன் சாயப்பா ஆணித்தரமாகவும் உத்தரவும் நம்பிக்கையுடன் உனக்கு நான் நம்பிக்கை அளிக்கிறேன். இவையெல்லாம் நிச்சயம் நடக்கும். உன் சாயப்பாவை நம்பு. பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்கப் போகிறேன். சிறிது நேரம் உன் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதியாக்கு. நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு தரப்போவதை நிச்சயம் உன்னால் உணர முடியும். உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் என் கையில் தாங்கி உள்ளேன் என் செல்லமே. எதை நான் உன் கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை நிச்சயம் உனக்கு கொடுப்பேன். இதோ யார் எதிர்த்தாலும் அதை தடுக்கவே முடியாது. ஏனென்றால் உனக்கானது உன் கையில் உள்ளது. அதை நானே தக்க நேரத்தில் உனக்கு தருவேன். இனி உனக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கச் செய்து உன்னை நான் பாதுகாப்பேன் என் செல்லமே. யாராவது உதவி கேட்டால் கொடுப்பதற்கு சிறிதுதானே உள்ளது என்று கொடுக்க தயங்காதே. ஏனென்றால் உனக்கு சிறியதாக தெரிவது இழந்தவனுக்கு பெரியதாக இருக்கும். ஆகவே உனக்குள் பல திறமைகளும் இருக்கிறது என் செல்லமே. கண்டதையும் போட்டு மனதில் குழப்பாமல் அதை வெளியே கொண்டு வா என்றுதான் உன்னிடம் நான் பலமுறை கூறுகிறேன். இந்த உலகில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை, அப்படித்தானே? அதேபோல்தான் திறமைகள் தான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போம், தவறில்லை. தோற்றாலும் எத்தனை முறை தோற்றாலும் இனி நீ வீழ்ந்து விட மாட்டாய். இது உனக்கு இந்த நாளாக நல்ல நாளாகத்தான் அமையும். ஆம் செல்லமே. இந்த மார்கழி முடிவதற்குள் உனது வீட்டில் அமர்ந்து லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கப் போகிறேன். ஆம் செல்லமே, எதற்கும் கலங்காதே. உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழைத்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அமைதியும் ஆனந்தத்தையும் வழங்கப் போகிறேன். ஆம் செல்லமே, நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும். இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நான் சொன்னதை செய்தால் உனக்கான 5 நாட்களில் உனது எல்லா பிரச்சனைகளும் நடந்து தீரும் என் செல்லமே. காணாமல் போய்விடும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம். ஆம், உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.